இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க வாழ்க்கை இல்லையா? அதை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்து வாழ்கிற மாதிரி நிறைய ஒரு ஃபீலிங் தான். ஸோ ஈவன் யங் பீப்புள் கூட வந்து, ஏன்னா அவங்க வளர்க்கப்படுற விதமும் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தவங்கள பார்த்தே அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அவங்க அடுத்து யாராவது எதாவது பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரியே இவங்க செய்கிறது. ஸோ இது வந்து நல்ல ஒரு எண்ணத்தை இல்லை வந்து வாழ்க்கையை நல்லா சீரமைக்குமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்தவங்க மாதிரி இல்லாத போது வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, தே வில் ஃபீல் அன்ஹாப்பி, நிறைய கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன கதை. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு விவசாயியாக இருந்தார். ஆனால் அந்த விவசாயம் வந்து அவருக்கு பிடிக்கல. அவருக்கு வந்து பெரிய வைர வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த நிலத்தை வந்து இன்னொருத்தர்கிட்ட விற்றுட்டு அவர் வந்து வைர பிஸ்னஸ்க்கு போயிடுறாரு. ஆனால் அந்த பிஸ்னஸ் பற்றி அவருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசு எல்லாத்தையுமே இழந்துடுறாரு. கடைசியாக வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த நிலத்தை வாங்கினார் இல்லையா இன்னொருத்தர், அவர் வந்து அவருக்கு பிடிச்சது இது நம்மளுக்கு உள்ளது, நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அந்த நிலத்தில். ஸோ அவர் டெய்லி அந்த நிலத்தில் ஒர்க் பண்ணும்போதும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வரும். அப்போ இவர் வந்து படிக்காதவர், இவருக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அந்த பக்கம் ஒருத்தர் வர நல்லா படித்தவர் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி என் நிலத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற போது அவர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து இது பண்ணி பார்க்கும்போதும் அங்கே வந்து ஒரு மைன் இருக்குது. பார்த்தா அதை இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ஒரு வைரம் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கம். ஸோ இந்த கதை எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட வந்து நிறைய திறமைகள், நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நிறைய லக்கு நம்மள்கிட்ட நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, அடுத்தவங்க மாதிரி இருக்கும்போதும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வந்து லாஸ் ஆகிடும். நம்மளே உணராமல் போவோம். நம்ம அடுத்தவங்க மாதிரி வாழணும்னு நினச்சே வந்து வாழ்க்கையும் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். நன்றி.